இடமலம் என்டர்டைன்மெண்டர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு படத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பார்க்கக்கூடிய நிறைய படங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்களும் அதுக்கு ஆர்வம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்க போற படம் அப்படிங்கிறது ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த ஒரு படம்னு சொல்லலாம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ண படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை லைக்கா போன்ற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ஒரு பெரிய ஒரு பேனர்ல அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதும் அந்த படத்துக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அந்த படம் என்ன படம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது லாக்டவுன் அப்படின்னு சொல்லி அனுபமா அவங்களோட தமிழ்ல கொடி, அதே மாதிரி பைசன் உட்பட நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்கள் நடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனித்துவமான கேரக்டர் எப்படி நயன்தாரா தனக்கு மட்டுமே ஃபோக்கஸ் வரணுங்கிறதுக்காக அவங்க விமன் சென்ட்ரிக் படம் எடுத்தாங்களோ அது மாதிரி விமன் சென்ட்ரிக்கா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண படமா தான் இந்த படம் இருந்தது. நான் இது லாக்டவுன் சொன்னும்போது ஏதோ ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இந்த லாக்டவுன் பீரியட்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடா என்னென்னமோன கதை இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட பேசுறதுக்காக பிரியா வணக்கம். வணக்கம் ஹரீஷ். சோ நம்ம இந்த லாக்டவுன்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். லாக்டவுன் பத்தி, இல்ல லாக்டவுன் பத்தி அந்த படங்கள் எடுத்ததுங்க பத்தி, இல்ல அந்த லாக்டவுன்லயே படங்கள் பண்ணினாங்கல்ல சீரீஸ் மாதிரி, அதை பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் நம்ம. பட் இந்த கோணத்தை நம்ம பேசல அப்படின்றதான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றப்போ இந்த ஒரு கோணத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு கருவை தான் இவங்க எடுத்திருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் அழகா கொடுத்துருக்கலாமேன்ற ஆதங்கம் தான் இருந்தது. என்னன்னா இப்ப அனுப்பமா ஒரு ஃபீமேல் ஒரு சப்ஜெக்ட், அவங்க எது கொடுத்தாலுமே அந்த ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலனாலும் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துடுறாங்க. அது அவங்களோட பிளஸ்ஸாவே இருக்குது. பட் கொஞ்சம் வாய்ஸ் தான் அவங்களுக்கு ஜெல் ஆகாம இருந்தது இந்த படத்துல. ரொம்ப அழகா இருந்தது. இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே லொல்லு சபா இவர் பழனி அவர் அந்த சிக்குமுடிக்கு சொல்றது, லைக் எல்லாருமே வெளியில கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கூட ரொம்ப ஸ்போர்ட்டிவா இதுல கொடுத்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இதுல நிரோஷா ரெண்டு பெண் பிள்ளைக்கு அம்மாவா நடிச்சதாகட்டும் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு எல்லா சப்ஜெக்ட் எல்லாம் பிடிச்சது. அது என்ன, அந்த பொண்ணோட வேதனைகள்லாம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த பொண்ணுக்கு யாருன்னே தெரியாம கஷ்டப்படுறப்போ என்ன இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு இது ஆச்சே அப்படின்றது ஒரு இது இருந்தது. கடைசி வரைக்கும் அது யாருன்னே தெரியாமையே முடிச்சிருக்காங்களே படத்தை அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. எனக்கு எல்லாம் பாக்குற எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரு முடிவுன்றது நீங்க அங்க கொடுத்துடணும். அதை விட்டுட்டு அது நாமளே யோசிச்சு இப்ப கண்டிப்பா அதுக்கு முடிவே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்ல. அப்படி ஒரு இது கொண்டு போயிருக்க வேண்டாமே. அது யார் அதுக்கு காரணம்? ஏதோ ஒரு வகையில அவங்க அந்த லாக்டவுன்லயே கூட அவங்க ஒருத்தரை பாத்துக்கிற மாதிரி இந்த பொண்ணு தானே அந்த பையனை நம்மளுக்கு கரெக்டா காட்டியிருக்கலாம். ஏன்னா நம்ம யார சந்தேகப்படுறது அப்படின்ற ஒரு இது இருக்கு. சோ இது எல்லாமே கொஞ்சம் மைனஸா தான் தெரியுது என் பார்வையில. அது நான் அதெல்லாம் மைனஸா பாக்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த நகை அம்மாவோட வளையல் எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறது, எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன்ல அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லாம இருந்தது. ஒரு அடகு வைக்கிறதுக்கே பாசிபிலிட்டிஸ் இல்லாம இருந்தது. நகை கடை கிடையவே கிடையாது. இந்த மாதிரி வீட்டுல வாங்கினாங்களா, எனக்கு சென்னையில என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. பணம்ன்றது என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. நம்ம அக்கௌண்ட்ல இருந்தா கூட கையில பணத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை. ஒரு 10 ரூபாய் எங்கன்னா கிடைக்குமான்னுட்டுன்னு தேடி தேடி பரண மேல எல்லாம் தேடி தேடி எடுத்த நாட்கள் அதெல்லாம். சோ பணம் எவ்வளவு தேவை, என்னதான் நம்ம டிஜிட்டல் உலகத்துல இருந்தாலும் அந்த பணம் எவ்வளவு தேவைன்றது அந்த லாக்டவுன் நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. சோ எனக்கு அந்த ஒரு விஷயம், நகை வச்ச விஷயமும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருந்தது. மற்றபடி சப்ஜெக்ட் சூப்பர் சப்ஜெக்ட். அதுக்கான பெண் தேர்ந்தெடுத்தது சூப்பர்பான பொண்ணு. சோ இது லாக்டவுன்ல இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்றத தாண்டி கடைசியில அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணியே ஆகணும் அந்த கருவன்றப்போ அதுக்கு பேரம் பேசப்பட்டது கொடுமையின் உச்சம். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த படம் பாக்குறப்போ. பெண்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வருதே அப்படின்றதுதான். இந்த பொண்ணால வெளியில கூட சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு இது. ஆனா கூட ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி, எனக்கு தெரியல எத்தனை பேர் அந்த மாதிரி கூட வருவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்றப்ப எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம மேல இப்ப சொல்றாங்க இல்ல, அபார்ஷன் பண்றப்போ உயிருக்கு ஆபத்து,
ஏன்னா டேஸ் ஜாஸ்தி ஆகுது, உயிருக்கு ஆபத்து அப்படின்றது சொல்றாங்க. நீ பார்த்தேன்னா இந்த லாக்டவுன் டைம் தான் வந்துட்டு நிறைய பேர் கன்சீவ் ஆனது. அந்த இதுல வந்துட்டு அவங்க அந்த லாக்டவுன் டைம்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு செக்அப்க்கு போனா கூட ஒரு சீனியர் டாக்டர்ஸ் எல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும் போது அபார்ஷனுக்கு எப்படி வந்துட்டு ஒரு டாக்டர் கிடைப்பாங்க? அதுவும் ப்ராப்பரான அபார்ஷன்ன்றது உயிர்ல கை வைக்கிற விஷயம் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு போறதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இது உண்மை கதைன்றத சொல்லிடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது உண்மையிலேயே அந்த பெண்ணுக்காக பரிதாபப்படதான் முடியுது. ஒரு சின்ன சலனம் மட்டும் இல்லாம இருந்திருந்தால் அன்னைக்கு எதுவுமே வந்துட்டு இதுவா இருக்காதுன்றதுதான். உன்னோட ஒப்பீனியன் சொல்ல. கதையை இது எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா பாதி புரியுற மாதிரி இருக்கும் பாக்குறவங்களுக்கு. கதை என்னன்னா, ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வளர்றாங்க அனுபமா. அவங்களுக்கு வந்து வேலை தேடி அலையிறாங்க, வேலை கிடைக்கல. அவுட் ஆஃப் சென்னை போகிறதுக்கு அவங்க வீட்டில் பெர்மிஷன் கிடைக்கல. அங்கங்கே வேலை தேடி அலையும் போது வேலை கிடைக்காம அவங்க ஃப்ரெண்டே வந்து, நான் என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா அவங்க கம்பெனியில் நான் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு கூப்பிடும்போது இவங்க போறாங்க. அங்க போறப்போ அவங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்ட்டிக்கு ஏதோ ரன் பண்றோம், நாங்க நீங்க பீச்சுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றப்ப இவங்க பீச்சுக்கே போறாங்க. அங்க பார்ட்டிலாம் நடக்குது. இவங்க வந்து அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு எல்லாம் வந்து பேசுறாங்க. வேகன்சி நிச்சயமா வந்துச்சுன்னா நான் ஆஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே நார்மலா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியில இவங்களையும் கலந்துக்க சொல்றாங்க. இவங்க கலந்துக்கிட்டு கொஞ்சம் ஓவரா போதையில வந்து என்ன பண்றோம் அப்படிங்கறது தெரியாம டான்ஸ்லாம் ஆடி அது ஒரு ஒரு வைபா போனதுனால, கொஞ்சம் ஓவரா போனதுனால அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்க வைக்கிற வேலை நடக்குது. அங்கேயே ரூம் எடுத்து தங்குறாங்க. ஒரு கேப், 2 மாசம் கேப் விட்டு அவங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போகுது. என்ன இஷ்யூங்கிறது தெரியல. அவங்களுக்கு வந்து இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு பெல்விக் டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரெக்னன்சி டெஸ்ட்லாம் ட்ரை பண்றாங்க. அது பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்குது ரிப்போர்ட். அப்புறம் அவங்க வந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஸ்கேன்லையும் பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் கிடைக்குது. ஸோ அதனால அவங்க வந்து டாக்டர்கிட்ட போய் இது எப்படியா கலைக்கணும்னு போய் கேட்கும்போது அது முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இது எப்படி அவங்க கலைச்சாங்க, அந்த கருவை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை நகர்த்தி கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு இதுல என்ன நெகட்டிவ் அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, இந்த கதையை ரொம்ப அழகா ஜேஎஸ்கே மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற மாதிரி அந்த ஜேர்னல் தான் இதுவும். கிட்டத்தட்ட அதே ஜேர்னல் தான். அதுலயும் அனுப்பமா கன்சீவ் ஆவாங்க, யாருன்னே தெரியாது. சுரேஷ் கோபி சார் வந்து அட்வொகேட்டா அப்பியர் ஆவாரு. லீகலா அந்த குழந்தைக்கு யார் அப்பாங்கிறத தேடி கண்டுபிடிப்பாங்க. கடைசியில அந்த குழந்தை எனக்கு வேணவே வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க அனுப்பமா. ஸோ அப்படியான ஒரு 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 ஸ்க்ரீன் பிளே அந்த ஜேஎஸ்கேல இருந்தது. அது அவ்வளவு அழகா நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எனக்கு இதுல நீங்க அப்படி கொண்டு போயிருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. அது இன்னும் அழகா இருந்திருக்கும். பட் என்னன்னா இதுல வந்து அபார்ஷனுக்கு ட்ரை பண்ண, அபார்ஷனுங்கிறதே இல்லீகலான ஒரு ப்ராசஸ், அதுக்கு ட்ரை பண்றாங்க. அது முடியல. சரி, ட்ரை பண்றாங்க. அதுவும் வந்து சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயம். அதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ அதுவும் தவறு. மூணாவது, இந்த அபார்ஷன் பண்றதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் வரைக்கும் போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதுவும் கூட என்ன பொறுத்தவரை தவறான ஒரு விஷயம். நீங்க படத்துல என்ன சொல்ல வரீங்க? ஒரு டைரக்டர் வந்து படத்துல என்ன சொல்ல வர்றாரு? அபார்ஷனுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க டைரக்டா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அந்த பையன் யாருங்கிறத நீங்க வந்து லீகலாவே ஃபைட் பண்ணலாமே. பையனே தெரியாது, அதுதானே பஞ்சாயத்து. அதுதான் லீகலா ஃபைட் பண்ணா, அட்லீஸ்ட் லீகலா ஃபைட் பண்ணா ஒரு ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகும். அது யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காவது கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். ஸ்க்ரீன்ல கொஞ்சம் பரபரப்பு தெரியும். கொஞ்சம் பரபரப்புனாலும் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும் ஸ்க்ரீன் பிளே. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. லாக்டவுன்ல வந்து இவங்க எப்படி அந்த அபார்ஷன் பண்றதுக்காக இவங்க பரபரப்பா ஓடுறாங்கிற அந்த சீன், அந்த ஒரு 2-3 சீன்ஸ் மட்டும்தான் பரபரப்பா இருந்ததே தவிர சுத்தமா படம் ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து அனுபமாவோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிறது பிரியா வெங்கட். அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அனுபமாவோட சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா சப்போர்ட்டிங் ரோல்ல கூட அவங்க வந்து லீட் ரோல் மாதிரி எடுத்து பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு அவங்களுடைய ரோல். எல்லா இடத்துலயும் அனுபமாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதாகட்டும், அனுபமாவோட எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறதாக இருக்கட்டும், அதே மாதிரி கூட நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்றதாகட்டும், இதெல்லாம் லீட் ரோல் பண்ண வேண்டிய வேலை. ஆனா லீட் ரோலை விட சப்போர்ட்டிங் ரோல்ல இருக்கிற இவங்க பண்றாங்க அப்படின்னா
அனுப்பாமாவோட ரோலை குறைச்சிட்டு இவங்களுக்கான ரோலை வந்து ஜாஸ்தி படுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்போ அங்க அனுப்பாமா வந்து அங்க அப்படியே மைனஸ் பண்ணப்படுறாங்க. எனக்கு என்ன இதுல ஆச்சரியம் அப்படின்னா, அனுப்பாமா ஷீ இஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர். உங்களுக்கு கதையை தேர்வு பண்ண தெரியும், எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணா நம்ம வந்து ஜொலிப்போம் திரையில அப்படின்னும் அவங்க நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அனுப்பாமா இப்படி ஒரு படத்தை சூஸ் பண்ணது ஏங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய ஃப்ளாஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு நிறைய ஃப்ளாஸ் இல்ல, மொத்த படமே ஃப்ளாஸா தான் இருக்கு. மொத்த படத்துலயும் வந்து 1-2 சீன் இப்போ வந்து பழனியப்பன் அவருடைய அந்த ஒரு 2 சீன் வராது, அந்த 2 சீன் நல்லா இருக்கு. மாறன் லுலுசபா மாறன் அவர் ஒரு 2 சீன் வராரு, அது நல்லா இருக்கு. கம்பவுண்டரா வராரு, நல்லா இருக்கு. அதை தாண்டி வந்து சார்லி என்ன ஒரு அவங்க இவங்களோட அப்பாவா வராரு, அது நல்லா இருக்கு. நிரோஷா மேடம் அவங்களுடைய அம்மா வராங்க, நிறைய இடத்துல அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க, ஒரு அம்மாவுக்கான ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க பொண்ணுகிட்ட, அதெல்லாம் நல்லா இருக்கு. அண்ட் அதை தாண்டி லிவிங்ஸ்டன் சார் ஒரு பொண்ணு அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கறத ரொம்ப அழகா அவர் வாழ்ந்து காட்டின மாதிரி இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாம். கண்டிப்பா இவ்வளவு நல்ல கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணிட்டு லீட் ரோலை மட்டும் நீங்க ஏன் அப்படியே விட்டுட்டீங்கன்னு எனக்கு புரியல. இதுல சித்தார்த் விபினுடைய சித்தார்த் விபின் நீங்க இசை போட்டீங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். சித்தார்த் விபின் வந்து ஒரு படத்தை நீங்க கையில கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர். இப்படி ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கதையில போட்டு விட்டுட்டீங்கிறது எனக்கு ஏன் புரியல. இல்ல கரு ரொம்ப அழகா அமைஞ்சது. ரோல நீங்க வந்து இன்னும் கட்டமைச்சு இன்னும் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஒரு ஃபோக்கஸ் கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். லீட் ரோலும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ரெண்டாவது கதை எங்க முடிக்கணும்னு தெரியல டைரக்டருக்கு. அதுதான் சொல்றேன் நானு, கதை எப்படி முடிக்கணும் எங்க முடிக்கணும் தெரியாமயே முடிச்சிட்டு எல்லாரையும் குழப்பத்துக்கு தள்ளி இருக்கீங்க அப்படின்றதுதான். அதுல கடைசியில மெசேஜ் வேற, யாரையும் நம்ப கூடாது, பெற்றோர்களை மட்டும் தான் நம்பணும். இது என்ன கதை? எப்படி அந்த பொண்ணு கூட இருந்தது அவங்க ஃப்ரெண்டு தானே இருந்தா கடைசி வரைக்கும். அப்புறம் சொல்றப்போ இல்ல நான் என்ன சொல்றேன் ஹரேஷ், கரு ஒண்ணு வந்துட்டு ரொம்ப அழகா கிடைச்ச கரு. இது எவ்வளவு ஏன்னா நிறைய படங்கள் வந்துட்டு என்ன கருவே இல்லாம கதை மட்டும் ஓடி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது இன்டர்வல் வரைக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஜேஎஸ்கே சினாரியோ தான். ஜேஎஸ்கேல என்ன இருந்ததோ அதே தான் இதுலயும். ஜேஎஸ்கேல வந்து இவங்க வந்து ஒரு விழாக்கு ஒரு கேரளால ஒரு அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க. பெங்களூர்ல ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சொந்த ஊருக்கு போவாங்க. அங்க யாருன்னே தெரியாத ஒரு பையனால இவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஜேஎஸ்கேவுடைய கதை. கிட்டத்தட்ட அதே சினாரியோ தான் இந்த படத்துலையும், அதே ஜெனரல் தான். அப்படியே நீங்க காப்பி பண்ணி கொண்டு போனாலும் தப்பு இல்ல, அதுதான் சொல்றேன். ஏன்னா அழகான கரு கிடைச்சிருக்கிறப்ப ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்கலாம். எல்லாமே சொதப்பலா இருந்துச்சு. லைக் இவங்க அந்த லிவிங்ஸ்டனோட பொண்ணு ஸ்டோரி எடுத்துட்டு வரப்ப கூட அது கூட ஃபேக்கா தான் இருந்தது. அது ஜெல்லே ஆகல பாரு. அந்த மாதிரி ஒரு பையனை போய் எந்த பொண்ணு லவ் பண்ணுவான்றது எனக்கு தெரியல. ரவுடிசம் லவ் பண்றாங்க அது வேற விஷயம். அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிரஷன் அதை கொடுக்க தெரியல. அப்பா அம்மா காலில் விழுறாங்க, அந்த பொண்ணு முகத்துல ஒரு இதுவுமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு நடிகர் இருக்காரு, நான் சொல்ல பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு நடிகர் இருக்காரு, தெலுங்கு ஆக்டர். நீங்க கோவப்பட சொன்னாலும் சிரிக்க சொன்னாலும் அழ சொன்னாலும் ஒரே எக்ஸ்பிரஷன் தான். அது மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க சூஸ் பண்ணி வச்சு அதுதான் ஒண்ணுமே இல்ல அந்த பொண்ணு கிட்ட. இப்போ அந்த ஏன்னா அந்த லிவிங்ஸ்டன் கேரக்டருக்கு நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த அப்பா அம்மா வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அது வரைக்கும் கொண்டு போறீங்க. அப்போ அந்த பொண்ணு அப்பா பாண்டிங் அதெல்லாம் எப்படி காட்டியிருக்கணும், நீ ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கோ அவங்க கதைக்கு. பட் அந்த உயிரோட்டமே இல்லாம அது என்னமோ ஏனோ தானோன்னு போகுது, இவங்களது என்னமோ ஏனோ தானோன்னு போகுது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ளாஸ் பார்த்தாக்க நிறைய ஃப்ளாஸ். இல்ல டைரக்டர் தெரிஞ்சு ஃபேமிலி ஓரியன்டா ஏதோ பண்ணணும்னு நினைச்சிருக்கிற மாதிரி தோணுது. ஆனா அந்த ஃபேமிலி ஓரியன்டா அதை எப்படி ஸ்கிரீன் பிளேவா மாத்தி படமா கொடுக்கறதுன்னு அவருக்கு தெரியல. இத்தனைக்கும் அவர் ஒரு ஏடி தான், ஏடியா இருந்து அவர் வந்து படம் பண்றாரு. அப்படி இருக்கிறவருக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேவை எப்படி வந்து படமா கொடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டா அனுபமாவோட கதையை சூஸ் பண்ண விதம் தான் எனக்கு இன்னும் ஆச்சரியப்படுது. அனுபமா வந்து இத்தனை சக்சஸ் படங்கள் பண்ணிருக்காங்க, இதே ஜானர்ல வந்து ஜேஎஸ்கே பண்ணிருக்காங்க. நீங்க ஜேஎஸ்கேக்கு முன்னாடி இந்த படத்துல நீங்க கமிட் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது தோணி இருக்கணும்ல. நீங்க கதை முழுசா கேட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாவது தோணி இருக்கணும்ல. இப்படி ஒரு படத்துல எனக்கு இப்படி ஒரு இதுதானா, இப்படி ஒரு கதை தானா, இப்படி ஒரு கிளைமேக்ஸ் தானா அப்படின்னு நீங்க வந்து டேரக்டர் கேட்டு இதை மாத்துங்கன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாற்ற மாட்டாங்க டேரக்டர்ஸ். எத்தனை ஆக்டர்ஸ் வந்து கிளைமேக்ஸை மாத்துங்க நிறைய ஆக்டர்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் பண்ணலையா அவருடைய லிங்கா படத்துக்கு பலூன் இதுலதான் எனக்கு வேணும்னு கேஎஸ் குமாரை போட்டு டார்ச்சர் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் வாங்கலையா, படம் ஃபிளாப், அது வேற விஷயம். ஆனா அந்த கிளைமேக்ஸ் எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டு வாங்கினார் சூப்பர் ஸ்டார். அது மாதிரி வந்து கிளைமேக்ஸை மாத்திக்கலாம், அழகா மாத்திக்கலாம். நீங்க வந்து
ரொம்ப அழகா இதை லீகலா ஃப்ரேம் ஒர்க் பண்ணி லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்கு இந்த லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கொடுத்து லீகலாவே நீங்க ஃபைட் பண்ணி கொண்டு போற மாதிரி கூட படத்தை அழகா முடிச்சிருக்கலாம். இது எங்க அது இன்னும் ரெண்டு முடிச்சு எங்க கட் கேரக்டரை பண்ணிருக்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியாம என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இன்னும் ரெண்டு கேரக்டர் சம்மந்தமே இல்லாம எதுக்கு இறக்கி விட்டாங்கன்றது தெரியல. அந்த ஏரியால இவங்களை சைட் அடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு பையன் வந்துட்டு அவன் தான் இந்த அபார்ஷனுக்கெல்லாம் இது பண்ணி என்ன பிம்ப் மாதிரி ஒர்க் பண்றான். ஸோ அந்த பையன் எதுக்கு இன்பிட்வீன் வரான்றது தெரியல. இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இல்ல. இப்ப அந்த பையனுக்கும் லாஸ்ட் வரைக்கும் அது என்னன்றத அது நியூட்ரலா அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிளாஸ் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு கேரக்டர் போடாமே கூட இருந்திருக்கு. அது தேவையே இல்லை. அந்த கேரக்டரை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த தெருவிலேயே அந்த பையன் இருக்கான், அதனால அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ஒரு இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி காட்டுற ஒரு இதுதான். பட் கிளைமேக்ஸ்ல அந்த பையனை எதுக்குள்ள எடுத்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் கேக்குறேன். ஏன் அந்த பார்ட்டிக்கு அந்த பையன் வரணும், அவன் ஃப்ரெண்டு போகணும், எதுக்கு அந்த இதுல கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து அவன் அந்த பிம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்றத காட்டணும். சுத்தமா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஜெல் ஆகாம அழகான கரு ரொம்ப அழகா பண்ணிருக்கலாம். இது உண்மை கதைன்றதுனால வந்துட்டு இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. உண்மை கதையை அனுப்பமா ஒரு தழுவின்னு ஒரு எடுத்துட்டு இல்ல போகலாம். ரெண்டாவது அனுப்பமா ஒரு இது சொல்றாங்க, இங்க இருந்து அங்க போறதுக்கு 20 ரூபாய், இங்க இருந்து இங்க போறதுக்கு 10 ரூபாய், இங்க போறதுக்கு 20 ரூபாய். எங்க கொரோனா பீரியட்ல டீ 30 ரூபாய்லாம் கிடையாதுங்க. யாருங்க 15 ரூபாங்க டீ, 30 ரூபாய்லாம் கிடையாது. 2 பேர் குடிச்சா 30 ரூபாய் கிடைக்கும். 30 ரூபாய்க்கு டீ வாங்க. ஒருத்தருக்கு 15 ரூபாய் தான் டீ. 30 ரூபாய்க்கு யார் கொடுத்தா? கொரோனா பீரியட் முதல்ல டீ கடை எங்க இருந்தது? கொரோனா பீரியட்ல உங்களுக்கு பஸ்ல போறதுக்கே அவ்வளவு கெடுபடி. ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின் ரொம்ப ரேரா ரன் ஆச்சு சென்னையில. டீ கடை ஒன்று ரெண்டு டீ கடை தவிர எங்கேயும் பெருசா இருக்காது. சாப்பாடு கடையும் அப்படிதான். அதனாலதான் வந்து அம்மா உணவகத்தை ஓபன் பண்ணி வச்சாங்க கவர்மெண்ட் சைட்ல. அம்மா உணவகத்தை ஓபன் பண்ணி எல்லாரும் வந்து மதிய உணவு, காலை உணவு, மதிய உணவு, நைட் 3 வேளையும் ஃப்ரீயாவே எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க, ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்து பண்ணாங்க கவர்மெண்ட் சைட்ல. அப்படி இருக்கிறப்ப எங்க இருந்து இவங்க டீ குடிச்சாங்க, எங்க இருந்து 30 ரூபாய் டீ கிடைச்சதுன்னு எனக்கு புரியல கொரோனா பீரியட்ல. அதுதான் நிறைய கொரோனா வந்து ஃபிளாஸ் உங்களுக்கு இருந்ததுதான் பார்க்க முடிஞ்சது. 2020 ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2019 எண்ட்ல ஸ்டார்ட் ஆன கொரோனா அது. ஆமா, இவங்க 2020 மிட்ல இருந்து சொல்றாங்க, அது லாக்டவுன் பீரியட்ல இருந்து கணக்கு காட்டுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி சென்னையில 4-5 கேசஸ் வந்து ஐடென்டிஃபை ஆச்சு. அதெல்லாம் வந்து இங்க இருந்து வந்திருக்காங்க, இந்த மலேசியால இருந்து 11 பேர் வந்திருக்காங்கன்னு கணக்கு காட்டினாங்க 2019 எண்ட்ல. ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க அதெல்லாம் வந்து அழகா கொண்டு போயிருக்கலாம். நீங்க வந்து கொரோனாவை தான் பேஸ் பண்ணி கொண்டு போறீங்க அப்படின்னா அழகா அப்படியே வந்து டேக்லைன் இருக்கு. ஒன்றும் இல்லை, மீடியால ஜேர்னலிஸ்டா இருக்கிற 2-3 பேரை நீங்க பிடிச்சி கொரோனா பீரியட் ஆஃப் டேக்லைன் எங்களுக்கு கொடுங்கன்னா இந்த டேட்ல இதெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதை வச்சு அழகா ஒரு ஸ்க்ரீன் பிளே அழகா ரெடி பண்ணலாம். அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ பண்ணி ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு நூலை பிடிக்கிறீங்கன்னா அதோடைய எண்ட் எங்க இருக்குன்னே தெரியல. எங்கன்னே தெரியல. இடியாப்ப சிக்கல் மாதிரி சுத்திட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகான கதை. இந்த அளவுக்கு சொதப்பிருக்க வேண்டான்றதுதான். ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த நீ சொல்ற மாதிரி தான் அந்த அது எண்ட் ஆஃப் த த்ரெட் வந்துட்டு நம்ம பார்வைக்கு கொண்டே வரல. அது டைரக்டருக்கும் தெரியாது, ப்ரொடியூசருக்கும் தெரியாதுன்ற லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அனுப்புமாக்கு தெரியலன்றதே வந்துட்டு தப்பு. லைக்கா சுபாஷ்கரன் வந்து இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. எப்படி இந்த கதைக்கு ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு இன்னும் புரியல. சுபாஷ்கரனும் சரி, தமிழ்குமரனும் சரி. தமிழ்குமரன் வந்து ஒரு பாரம்பரிய அரசியல் பின்னணி கொண்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. ஜி.கே. மணி அவர்களுடைய பையன் தான் தமிழ்குமரன் அவர்கள். அவருக்கும் இந்த திரை உலகத்துல நிறைய அனுபவங்கள் இருக்கு. நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நிறைய படங்களுடைய கதைகள் கேட்டிருப்பாரு. சுபாஷ்கரனுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கு. சுபாஷ்கரன் வந்து இதுவரைக்கும் பெரிய பிசினஸ் மேன் வேற, அவருக்கு சினிமா இண்டஸ்ட்ரி தாண்டி இன்னும் பெரிய பிசினஸ்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து லைக்கா பேனர்ல எப்படி இந்த படத்தை தயாரிச்சாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இந்த படத்துக்கு இவ்வளவு டிலேவா அப்படின்னு எனக்கு புரியல. ஏன் இவ்வளவு ஹைப் கிரியேட் பண்ணி விட்டு உள்ள போன ஒண்ணுமே இல்லை. அதுதான் ஒட்டுமொத்தமா அந்த படத்தோட ரிவ்யூ என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அது எப்படி அந்த கரு 5ஆம் மாசத்துல வந்துட்டு அது அபார்ஷன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்டோரியும் அபார்ஷன் பண்ணி இது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் நம்ம சொல்ல தோணுது. ஏன்னா எதுக்குமே உயிர் இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். எனக்கு அட்லீஸ்ட் அந்த கருவுக்கு சொந்தக்காரனையாச்சும் காட்டியிருக்கலாமேன்ற ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா திரும்ப திரும்ப நாம தான் குழப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். இவன் இருப்பானா, இவன் இருப்பானா, இவன் இருப்பானா, எதுக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல ஒரு படம் எடுக்கிறீங்கன்றது. அவங்களுக்கு தெரியாம போகலாம், அது விட்டுடுங்க. இப்ப அனுப்பமாக்கு தெரியாம போகுதுன்னா அந்த பாட்டு விட்டுடுங்க. பட் அவனுக்கு தெரியும்ல, அவன் யாருன்றத காட்டியிருக்கலாம்ல. அது அது அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தது. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அனுப்பமா போடுற எஃபர்ட்டை விட அவங்க ஃப்ரெண்டு போடுற எஃபர்ட்டுக்கு தான் அதிகமான சீன்ஸ் இருக்கு படத்துல.
ம். நீங்க அனுப்பமா லீடா இல்ல அவங்க ஃப்ரெண்டு லீடான்னு எனக்கு முதல்ல டைரக்டர் வந்து எல்லாரும் விளக்கணும்னு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அனுப்பமாவை விட அவங்க ஃப்ரெண்டுக்கான சீன்ஸ் நிறைய இருக்கு. அனுப்பமாக்கான சீன் கூட ரொம்ப குறைவா இருக்கு. அவங்க ஃப்ரெண்டுக்கான சீன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க ஃப்ரெண்டு தான் அங்க அலையிறாங்க இங்க அலையிறாங்க, அனுப்பமா கூட்டிட்டு போறாங்க வராங்க. எனக்கு கொரோனா பீரியட்ல இவ்வளவு ஃப்ரீயா எங்கேயாவது சுத்த விடுவாங்களா வெளியில அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணு இருந்தது. ரெண்டாவது நம்ம நான் நேரா பார்த்திருக்கேன். நம்ம அந்த அண்ணா இது ஆர்ச் கிட்ட வந்து ஸ்கூட்டில போறவங்க எல்லாம் போலீஸ் பிடிச்சு லத்தியால அடிச்சதெல்லாம் நான் நேர்ல பார்த்திருக்கேன். ஆமா ஆமா. அப்படி இருக்கிறப்போ எப்படி ஃப்ரீயா போறாங்க? அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பஸ் எல்லாம் எப்படி ஓடுச்சுன்னு எனக்கு புரியல. அவ்வளவு ஃப்ரீயா பஸ் எப்படி அவ்வளவு கூட்டத்தோட போகுது பஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. அத்தனை அவ்வளவு டிராபிக் காட்டுறாங்க, அதுவும் எப்படி பாசிபிள் அப்படின்னு தெரியல. எல்லா இடத்துலயும் ஃப்ளா தான். நிறைய ஃபிளாஸ் இருக்கிற ஒரு படம். பட் கதை ரொம்ப நல்ல கதை, அதை இப்படி சொதப்பிருக்க வேண்டான்றதுதான். கதை வந்து நல்ல கதை அப்படிங்கறத தாண்டி கதைய ஸ்கிரீன் பிளேவா மாத்த தெரியல. அது நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட் இதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை சுத்தி ஒரு 4-5 கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த கேரக்டர்ஸ் வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத ஸ்கிரீன் பிளேல தான் நீங்க பண்ண முடியும். நீங்க கதையை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்கிரீன் பிளேல சொதப்பினீங்க அப்படின்னா கதை நல்லா இருக்கும். ஸ்கிரீன் பிளேய நீங்க வந்து படமா எடுக்கும்போது படம் ஒண்ணு இல்லாம போயிடும். நிறைய படங்கள் இப்படிதான் இருக்கு. நீங்க வந்து ஒரு படத்துல ஏடியா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஏடிக்கான அனுபவம் கூட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு படத்தை நீங்க வந்துட்டு வெளியில கொண்டு வந்து கொடுக்குறீங்க, அவங்க வந்துட்டு அதுக்கு சர்டிபிகேட் கிடைக்கலன்னுட்டு போராடுறாங்க, இல்ல அந்த படத்துக்கு வந்துட்டு ரிலீஸ் டேட் தியேட்டர் கிடைக்கல, இப்படி எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லா ஒரு இது இருந்தப்போ, வரவேற்பு இருந்தப்போ கதையை சொதப்பிட்டு என்னத்தை கொண்டு வந்து டெலிவர் பண்ணீங்கன்றது தெரியல. இன்னும் கொஞ்சம் என்ன முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு முடிவுகள் சொல்லியிருக்கலாம். முடிவுகள் இல்லைனாக்கா அது கதையே கிடையாது. ஏன்னா அது படம் முடிஞ்சு போகுது. நீங்க வந்து கண்டினியூட்டி கொடுத்தா கூட அந்த இடத்துல சுபம் போடுறதுக்கு ஏதாச்சும் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு முடிவு வைக்கணும். எதுவுமே பண்ணாம நீங்க அது ஒரு தொடர்கதை மாதிரி எடுத்துட்டு போறது நல்லா இல்ல. சோ எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு யார்கிட்ட ஏமாந்தான்றதுதான் எனக்கு என்ன புரியல அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்ல அப்படிங்கறத ஏன் அதை இல்ல, நான் அதுதான் சொல்லலாம் நினைச்சேன். அது எப்படி ஒரு பெண்ணுக்கு தெரியாம போகும் அப்படின்றதுதான் வந்துட்டு எனக்கு சரி, ரொம்ப அதை பத்தி பேச வேண்டாம்னுட்டு நான் விட்டுட்டேன். ஒரு படம் பண்றீங்கன்னா லாஜிக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கம்ப்ளீட்டா கதையில ஒண்ணுமே இல்லாம கொடுத்துட்டு அந்த பெண்ணு வந்து ஏதோ சூழ்நிலை கைதி மாதிரியும் ஹாஸ்டேஜ் மாதிரி அந்த பொண்ணை வந்து கட்டி போட்டு எல்லாம் நடந்த மாதிரியும் நீங்க அப்படிதான் காட்டுறீங்க படத்துல. அதான் சொல்றோம். அந்த மாதிரி எல்லாம் எப்படி ஒரு ட்ரெஸ் கலைஞ்சிருந்தா கூட மறுநாள் காலையில என்ன ட்ரெஸ் கலைஞ்சிருக்குன்னுட்டுன்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு 2 மாசம் கழிச்சு இந்த ஒரு பெல்விக் இது டெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொல்றப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு அப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்கன்றதே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்துலயும் ஆச்சரியம். ஏன்னா பெண்களுக்கு வந்துட்டு அந்த சேஞ்சஸ்ங்கெல்லாம் டே பை டே தெரியும். கன்சீவ் ஆகுறாங்கன்னு இல்லை, ஷி ஹேட் தட் ரிலேஷன்ஷிப்ன்றப்பவே வந்துட்டு அவளுக்கு அந்த உடம்பு வலியில இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் எதுவுமே இல்ல, சர்வசாதாரணமா இருக்காங்க. இது எதுவுமே ஏத்துக்க முடியாத ஒரு லாஜிக் இல்லாத கதையா எடுத்துட்டு அதுதான். அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு கேக்குறா இல்ல, மேல படுத்தவன் கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நானும் அதை தான் கேட்கிறேன். நான் அது எப்படி ஒரு பெண்ணால இருக்க முடியும் அப்படின்றதுதான் வந்துட்டு. சோ எல்லாமே வந்து ரொம்ப ஃபிளாஸ் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா படம் பூராவே ஃபிளாஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அழகான ஒரு கருவை வந்துட்டு அழகா கொண்டு போய் அழகான ஒரு குழந்தைய உருவாக்கி இருக்கலாம். அது ஏன் இப்படி சொதப்பினாருன்றதுதான் தெரியல. சோ வாட் எல்ஸ் ஹரிஷ்? பேசியிருக்கோம், படம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 1.5 கொடுப்பேன். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 ஓகேன்னு வேணாம். 2.5 ஓகே. நீ உன்னோட ரேட்டிங்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோ. பட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு பெண்ணோட அழுகையை காட்டுறது, அந்த பொண்ணோட உணர்வுகளை காட்டினது எனக்கு, நான் அதுக்காக மட்டுமே அனுப்பமா வந்துட்டு அந்த என்ன சொல்றது, ஒரு யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம், வீட்டுக்கும் தெரியக்கூடாது, பட் அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றப்ப அந்த பெண்ணோட போராட்டங்களுக்கு என்னால கொடுக்க முடியும். அதனால 2.5 சொல்றேன். ஸோ நம்ம வந்து ரேட்டிங் கொடுத்துருக்கோம். இதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்க படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறதையும் ஆமா, கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களோட ரேட்டிங்க போடுங்க. நான் என்ன காரணம் போடுங்க, நாங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் படிக்கிறோம்.
ஸோ அதுல தெரிஞ்சுக்கிறோம், நாங்களும் கொஞ்சம் இன்புட்ஸ் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்றேன் நான். நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. படம் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோட வேற ஒரு தகவலோட நம்ம சந்திக்கிறோம். அதுவரை